சிம்ம ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க, இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போற இன்றைய சிம்மராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் சிம்மராசி நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய மாற்றம் இப்ப நடக்க போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போகுதுன்னு தான் சொல்லணுங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், தூக்கம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போற நேரம் வந்துருச்சுங்க. ஒரு இரவுல அப்படி என்ன பெரிய அதிசயம் நடந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ஒரு இரவு உங்க மொத்த வாழ்க்கையும் எப்படி தலைகீழா மாத்த போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பேச போறோம்ங்க. முக்கியமா உங்க மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற நீண்ட நாள் ஆசை எப்படி நிறைவேற போகுது, அப்படி அது நிறைவேறணும்னா நீங்க கண்டிப்பா யார்கிட்டையும் சொல்லவே கூடாது அந்த 3 ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம்ங்க. இதை கொஞ்சம் கூட தள்ளி விடாம முழுசா கேளுங்க, அப்பதான் நான் சொல்ல வர விஷயத்தோட முழு அர்த்தமும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு சிங்கம் மாதிரி ரொம்ப கர்வமா வாழணும்னு ஆசைப்படுவீங்க. மற்றவங்களுக்கு வளைஞ்சு கடுத்து போகிறதோ இல்லை யார்கிட்டையாவது கையேந்து நிற்கிறதோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம்ங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே இல்லை சில வருஷங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும். எல்லாம் தடையாகுது, எடுத்த காரியம் எதுவும் முழுமையாக முடியலை அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செஞ்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு கடைசியில் கெட்டதாக தான் போய் முடிஞ்சிருக்குங்க. உங்களை சுற்றி ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க கூட உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. பணம் காசு விஷயத்தில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சாலும் அதுக்கேற்ற பலனோ அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைச்சிருக்கவே செய்யாதுங்க. இதெல்லாம் நினச்சி ராத்திரியில் தூக்கம் வராமல் எத்தனையோ நாள் அழுது புலம்பி இருப்பீங்க. இறைவன் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு கூட உங்களுக்கு பல தடவை மனசுக்குள்ளே துணி இருக்குங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு சாதாரண ஒரு நாள் கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இது அமைய போகுது. இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை தேடி வருங்க. சொந்தமா தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதுல ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த முழக்கங்கள் தடைகள் எல்லாம் விலகி உங்க தொழில் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். முக்கியமா உங்களுக்கு ரொம்ப நாளா கழுத்து நெரிச்சிட்டு வந்த கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முழுசா தீர ஆரம்பிக்கும். உங்க கையில தாராளமா பணப்புழக்கம் வந்து சேருங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்ற மாதிரி நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க ரொம்ப வருஷமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஆசை இந்த காலகட்டத்துல நிச்சயமா நிறைவேற போகுது. நீங்க சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றி வைக்கிற முழு சக்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, உங்க ஆசை நிறைவேற போகுது அப்படிங்கிறதுக்காக இதை பத்தி நீங்க எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு தெரியக்கூடாது. குறிப்பா ஒரு 3 விஷயங்களை, அதாவது உங்க வாழ்க்கையோட 3 ரகசியங்களை நீங்க யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் வாய் தவறி கூட பகிர்ந்துக்கவே கூடாதுங்க. அப்படி பகிர்ந்துக்கிட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய அதிர்ஷ்டம் உங்களை விட்டு முழுசா கண்ணுக்கு தெரியாம போயிடும். உங்க நல்லதுக்காக தான் இதை நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன். அந்த 3 ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல நீங்க இருப்பீங்க. அதை பத்தி தான் நாம இப்ப ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த முதல் ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் மற்றும் பண வரவு பத்தின விஷயங்கள் தாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய தொகை வரப்போகுது அப்படின்னாவோ, இல்லை நீங்க ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாவோ அதை பத்தி உங்க சொந்தக்காரங்க கிட்டேயோ இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டேயோ சந்தோஷத்துல உடனே சொல்லிடாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப கள்ளம் கவடம் இல்லாத வெளிப்படையான மனசு உள்ளவங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் சந்தோஷப்பட வைக்கணும்னு தான் நீங்கள் எப்பவுமே நினைப்பீங்க. ஆனால் உங்க கூடவே இருந்துக்கிட்டு உங்கள் நல்லதை விரும்புகிற மாதிரி நடிக்கிற நிறைய பேர் உங்களை சுற்றியே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க.
நீங்கள் நல்லா வரதை பார்த்து பொறாமப்படுற அந்த கொடிய கண் திஷ்டி உங்கள் திட்டங்களை அப்படியே சுக்குநூறாக உடைச்சிரும். ஒரு காரியம் முழுசாக நடந்து முடியிற வரைக்கும் அதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் மூச்சு விடவே கூடாது. நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு புது வண்டி வாங்க போகிறீங்க, அதை பேசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் கைக்கு வந்து சேர வரைக்கும் அது ஒரு ரகசியமாகவே உங்கள் மனசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான பணப்புழக்கம் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. உங்களை தேடி எதிர்பாராத பல திசைகள்ல இருந்து பணம் வந்து கொட்ட போகுது. ஆனால் அதை பற்றி நீங்கள் மற்றவங்க கிட்ட தம்மட்டம் அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி வர மகாலட்சுமி உங்கள் வீட்டு வாசல்லையே திரும்பி போயிடுவா. உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உள்ளுக்குள்ளே எரிச்சல் படுவாங்க. அதனால் உங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. அடுத்தது 2வது ரகசியம் என்னன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பற்றி வெளியில் 3வது மனுஷங்க கிட்ட போய் எப்பவுமே கொட்டி தீர்க்காதீங்க. சிம்ம ராசிக்காரங்க சில நேரம் கோவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு வீட்டில் நடக்கிற விஷயங்களை நண்பர்கள் கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேயோ சொல்லி ஆறுதல் தேடுவீங்க. ஆனால் அதை கேட்குறவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி அக்கறையாக பேசி தட்டி கொடுத்துக்கிட்டே உங்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பலவீனத்தை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒன்று. அதில் 1000 பிரச்சனைகள் வரலாம் போகலாம். ஆனால் அதை 4 செவத்துக்குள்ளே நீங்களே பேசி தீர்க்கணுமே தவிர அது ஊர் முழுக்க தண்டோரா போடக்கூடாதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக குடியேற போகுது. அந்த சந்தோஷம் நிலைச்சு நிற்கணும்னா இந்த குடும்ப ரகசியத்தை எந்த சூழ்நிலையிலும் வெளியாட்கள் கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கவே கூடாது. இந்த கோபத்தில் சொல்கிற அந்த வார்த்தைகள் நாளைக்கு உங்களுக்கு எதிராகவே ஒரு பெரிய ஆயுதமாக திருப்போம் அப்படிங்கிறத எப்பவும் மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் மற்றவங்க தப்பாக பேசுறதுக்கு நீங்களே ஒருபோதும் இடம் கொடுத்துறாதீங்க. இனி 3வது ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்கள் தனிப்பட்ட பலவீனங்கள் மற்றும் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற ரகசியமான வேண்டுதல்கள் சம்மந்தப்பட்டதுங்க. சிம்ம ராசிக்காரங்க வெளியே பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி ரொம்ப கம்பீரமாக தோற்றம் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே இலகிய மனசு கொண்டவங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா டக்குன்னு கண்ணீர் விட்டுடுவீங்க. சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற வலிகளை நீங்கள் பட்ட அவமானங்களை யார்கிட்டையாவது சொல்லி அழணும், ஆறுதல் தேடணும்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி நீங்கள் உங்கள் கஷ்டத்தை கொட்டி தீர்க்கும் போது உங்கள் பலவீனம் என்ன, உங்கள் பயம் என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருங்க. இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் நம்ம கஷ்டத்தை கேட்டு பரிதாபப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம்னு தான் யோசிப்பாங்க. அதனால் உங்கள் பலவீனத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நீங்கள் சில பரிகாரங்கள் பண்ணலாம். இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஏதாவது மனமுருகி ரகசியமாக வேண்டி இருக்கலாம். இந்த வேண்டுதல்கள் முழுசாக நிறைவேற வரைக்கும் நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த பூஜை பண்ணுறேன், இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்காதீங்க. இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த ரகசியமான பந்தம் வெளியில் தெரிஞ்சால் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமையே போயிடுங்க. உங்கள் கஷ்டங்களை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். வேறு எந்த மனுஷங்க கிட்டேயும் சொல்லாதீங்க. அவங்க முன்னாடி எப்பவுமே நீங்கள் ஒரு தைரியசாலியாக கம்பீரமாக மட்டும்தான் நிற்கணும். உங்கள் கண்ணீர் உங்களுக்கான ஆயுதமாக இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு உங்களை அழிக்கிற அஸ்திரமாக மாறிடக்கூடாதுங்க. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப கவனமாக கற்றுக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பொற்காலத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. நீங்கள் கை வச்ச இடையெல்லாம் இனிமேல் தொடங்க ஆரம்பிக்கும். பல வருஷமாக உங்களை வாட்டி வதச்ச அந்த ஒரு பெரிய பிரச்சனை இப்போ சூரியனை கண்ட பனி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் காலடி தேடி வந்து நிற்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்தும் கௌரவமும் ரொம்பவே உயரப்போகுதுங்க. உங்களோட இந்த திடீர் உயர்வை பார்த்து சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியத்தில் வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு முன்னேற்றம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் கிடந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இரட்டிப்பு லாபமாக உங்கள் கைக்கு வந்து சேரணுங்கிற நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகிடும். உங்களை ரொம்ப நாள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கின மேலதிகாரிகள் கூட இனிமேல் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிற அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இதுவரைக்கும் இருட்டில் இருந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேசியே ஆகணுங்க. அது உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் மன நிம்மதி சம்மந்தப்பட்ட விஷயம். சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு இடத்துல சும்மா உட்காராமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க. ஆனால் கடந்த சில காலமாக உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு அசதி, காரணமே தெரியாத ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பெரிய பகுதி மருத்துவ செலவுக்கே போயிருக்கும். இதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. நம்ம உடம்பு இப்படி ஆயிடுச்சு,
ஆயிடுச்சே, நம்ம பழைய மாதிரி சுறுசுறுப்பாக ஆகுமா அப்படின்னு பல நாள் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடல்நிலையில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுதுங்க. உங்களுக்கு இருந்த அந்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும். உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பும் ரத்த ஓட்டமும் பிறக்கிறத நீங்களே ரொம்ப நல்லா உணர்வீங்க. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த கவலை ரேகைகள் எல்லாம் முழுசாக மறைஞ்சு ஒரு புது பிரகாசம் வரப்போகுது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சுபகாரிய தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக உடைய போகுது. வீட்டில் ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனசு விரும்பி கோவில் கோவிலாக ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு அவங்க வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கிற நேரம் கூடி வந்தாச்சுங்க. சீக்கிரமே உங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க போது உங்கள் பிள்ளைகளோட படிப்புலேயும் சரி, அவங்களோட வேலை வாய்ப்புலேயும் சரி, இது வரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க. அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் மூலமாக அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மரியாதையும் புகழும் தேடி வரப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் உங்களை பார்த்து மலைச்சு போய் நிற்கிற அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு அப்படின்னு ரொம்ப வருஷமாக நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. உங்களுக்கு எதிராக தப்பாக செயல்பட்டவங்க, உங்களுக்கு எப்படியாவது குழிபறிக்கணும்னு நினச்சவங்க எல்லாம் இனிமேல் அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழ போகிறாங்க. மறைமுக எதிரிகள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே இனிமேல் உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாதுங்க. நீங்கள் எப்போவுமே நேர்மையான வழியில் போகிறதால அந்த தர்மமே உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும். நீங்கள் இழந்த உங்கள் பூர்வீக சொத்துகளோ இல்லை மற்றவங்க ஏமாற்றி கொடுங்கன்னு உங்கள் பணமோ எல்லாமே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் திரும்ப உங்கள் கைக்கே வந்து சேரும். இது வரைக்கும் நீங்கள் பொது இடங்களில் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் வட்டி முதலமாக சேர்த்து வச்சு காலம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பரிசாக கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து ரொம்ப கம்பீரமாக வாழ போகிற காலத்தை தான் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இப்போ ரொம்ப அழகாக உருவாக்கி கொடுத்துருக்குது. இந்த சிறப்பான நேரத்தில் நீங்கள் இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தையோ மனசார வீட்டில் இருந்தபடியே வேண்டிக்கோங்க. உங்களுக்காக கஷ்டப்படுற உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க ஆசீர்வாதத்தை முடிஞ்சால் நேரில் இல்லைனா மனசளவில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த ஒரு நாளில் முடிய போகுதுன்னு முழுசாக நம்புங்க. அந்த ஆழமான நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விரலத்தை பலத்தை கொடுக்க போகுதுங்க. உங்களை சுற்றி எவ்வளவு எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இன்னைக்கு புதுசாக பிறந்த மாதிரி ஒரு புத்துணர்வோடு உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க. சிம்ம ராசிக்காரங்களான நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக பழகுவீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு பல நேரத்தில் பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருது. இனிமேல் யார்கிட்ட எப்படி பழகணும், எவ்வளவு தூரம் பழக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற வித்தை நீங்கள் முழுசாக கற்றுக்க போகிறீங்க. உங்களை வேணாம்னு தூக்கி எறிஞ்சவங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்காகவே உயிர் வாழ்கிற உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் நேரத்தை அதிகமாக செலவழிக்க ஆரம்பிங்க. உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாரும் உங்கள் அபாரமான வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய உயரத்தை சீக்கிரமே தொட போகிறீங்க. அந்த உயரத்துக்கு போகிற வழியில் நிறைய பேர் உங்களை கீழே இழுக்க பார்ப்பாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் மனசை உடைக்க நினைப்பாங்க. ஆனால் உங்கள் பார்வை எப்போவுமே அந்த இலக்கை நோக்கி மட்டுமே தான் இருக்கணுங்க. சிங்கை எப்படி தன் இறைய குறி வச்சுட்டா அதை அடையிற வரைக்கும் ஓயாதோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் வெற்றி அடையிற வரைக்கும் கொஞ்சமும் சளைக்காமல் போராடணும். போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியமோ இல்லை உங்கள் முன்னோர்கள் செஞ்ச நன்மைகளோ இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்து உங்களை காப்பாற்ற போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவிகள் தேடி வரும். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்வார். அதெல்லாம் நடக்கும்போது இது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு நீங்களே கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு அதிசயமான நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அணிவகுத்து நிற்க காத்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் செஞ்ச தான தர்மங்கள் எதுவுமே வீண் போகல. அதற்கான பலன் எல்லாமே ஒன்று சேர்ந்து பல மடங்காக பெருகி உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிற நேரம் இதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினச்சா அதுக்கு பணமும் சூழ்நிலையும் சரியாக அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த நல்ல காரியம் இப்போ எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடிய போகுது. நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு புது இடத்துக்கு மாறி போகணும்னு நினச்சாலும் சரி, அதுக்கான எல்லா வழிகளும் தானாகவே திறக்கும். உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாக வருமா வராதான்னு இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு 100% வெற்றியை மட்டும்தான் தேடித்தரப்போகுது. உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத மட்டும் முழுசாக நம்பி தைரியமாக கால் எடுத்து வைங்க. உங்களுக்கான ராஜ நடை இப்போ ஆரம்பமாயிடுச்சு. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நேர்மையானவங்க. ஆனால் அவங்க நேர்மையை பல பேர் தப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க.
நீங்க ரொம்ப நம்பினவங்க கூட உங்கள ஒரு கட்டத்துல நடுத்தெருவுல நிறுத்திட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி யாரும் உங்கள ஏமாத்தவே முடியாது. உங்ககிட்ட இருந்து எல்லா லாபத்தையும் அனுபவிச்சுட்டு உங்களையே தூக்கி எறிஞ்சவங்க எல்லாரும் இனி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவங்க நிலைமை ரொம்ப மோசமா மாறப்போகுதுங்க. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். உங்க அமைதியும், உங்க வெற்றியுமே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையா அமையப் போகுது. உங்கள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாரும் உங்கள தேடி வந்து சொந்தம் கொண்டாடுற நேரத்த நீங்க ரொம்பவே சீக்கிரமே பார்க்க தான் போறீங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து ரொம்ப சுலபமா கிடைக்கப் போகுது. பணம், காசு தாராளமா வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கண்ண மூடிக்கிட்டு கிடைச்ச இடத்துல எல்லாம் முதலீடு பண்ணக்கூடாது. பணத்தை எப்படி பத்திரமா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். தேவையில்லாத அனாவசியமான செலவுகள கொஞ்சம் குறைச்சிட்டு, உங்க எதிர்காலத்துக்கும், உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் என்ன ரொம்ப முக்கியமோ அத மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. மத்தவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஆடம்பரத்துக்காக பணத்த தனியா செலவு பண்ணீங்கன்னா, அப்புறம் பண கஷ்டம் வரும்போது ரொம்பவே வருத்தப்பட நேரிடும். உங்க கையில காசு புடுங்குறத பார்த்து புதுசா நெறைய பேர் நண்பர்கள் மாதிரி உங்க கூட ஒட்டிக்க பார்ப்பாங்க. அவங்க உண்மையான பாசத்துல பழகுறாங்களா? இல்ல உங்க பணத்துக்காக மட்டும் தான் பழகுறாங்களா? அப்படிங்கிறத நீங்க உங்க அறிவை பயன்படுத்தி ரொம்ப கவனமா பார்த்து பழகணும். இந்த பெரிய மாற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த மறந்துடவே கூடாது. அது என்னன்னா, உங்களுக்கு துணையா நிக்கிற உங்க குலதெய்வ வழிபாடு எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்க போனாலும், எவ்வளவு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சாலும், உங்களுக்கு இந்த நிலை உங்களுக்கு இந்த நல்ல நிலைமைய கொடுத்து அந்த இறைவனை நீங்க எந்த காலத்திலயும் மறக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாசத்துல ஒரு நாளாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து சாமி கும்பிட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஏழை குழந்தைகளோட படிப்புக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியே பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ற இந்த சின்ன சின்ன தர்மங்கள் தான் உங்கள மட்டும் இல்லாம உங்க அடுத்த தலைமுறைய காப்பாத்த போற ஒரு பெரிய புண்ணியமா உங்க கணக்குல சேரப்போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் இனிமே உங்க மனசுல இருந்து முழுசா தூக்கி போட்டுடுங்க. நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனி வரப்போற பொற்காலத்தை எப்படி ரொம்ப அழகா மாத்திக்கலான்னு அப்படின்னு மட்டும் முழுசா யோசிச்சுங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க. யார் வந்து உங்ககிட்ட மற்றவங்கள பத்தியோ இல்லை உங்களை பத்தியோ ரொம்ப மோசமா பேசினாலும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சமும் யோசிக்காம விலகி நில்லுங்க. உங்க மனசை எந்த அளவுக்கு அமைதியா தெளிவா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்லது தேடி வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமையும் தைரியமும் ஒளிஞ்சு கிடக்கு. அதை முழுசா வெளியில கொண்டு வந்து நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய மிக சரியான நேரம் இதாங்க. பார்க்குற இடத்துல இனிமே நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்கியிருப்பாங்க. நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்கன்னு எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் அந்த இடத்துல தானா தேடி வரும். உங்களை இத்தனை நாளா தரக்குறைவா நடத்தின மேலதிகாரிகள் கூட இனிமே உங்களை கூப்பிட்டு வச்சு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எந்த துறையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா அதே நேரத்துல உங்க கூட வேலை பார்க்குற சிலருக்கு உங்க வளர்ச்சியை பார்த்து கண்டிப்பா வயிறெரியதா செய்யுங்க. அவங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசி உங்களை கவுக்க பார்ப்பாங்க. அதனால வேலை பார்க்குற இடத்துல யாரை நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு அமைதியா வந்துட்டுருங்க. சொந்தமா தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னு தான் சொல்லணும். ரொம்ப வருஷமா நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த உங்க தொழில் இனிமேல் கொடி கட்டி பறக்க போகுது. புதுசா ஏதாவது கிளைகள் திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா திறக்கலாம். ஆனா கூட்டாளி வச்சு தொழில் பண்றதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அப்படியே செஞ்சாலும் உங்க தொழில் சம்பந்தமான பண பரிவர்த்தனைகளை நீங்க மட்டுமே நேரடியாக கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்களை முழுசா நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும். வரவு செலவு கணக்குகளை ரொம்ப சரியா வச்சுக்கோங்க. உங்க வாடிக்கையாளர்கள் உங்க மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வைக்க போறாங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் எப்பவும் காப்பாத்துருங்க. உங்க நேர்மை ஒண்ணுதான் உங்க தொழிலை இன்னும் பல மடங்கு உச்சிக்கு கொண்டு போக போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய உயரத்தை தொடும்போது உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. இன்னைக்கு உங்களை ஒரு அனாதை மாதிரி நடுத்தருவில் விட்டுட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டி உறவாட பார்ப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களான நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது வந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டா உடனே மனசு மாறி அவங்கள ஏத்துக்குவீங்க. ஆனா அந்த தப்பை இனிமே செஞ்சிடாதீங்க. அவங்க உண்மையாவே திருந்தி வந்திருக்காங்களா இல்ல உங்க பணத்துக்காக வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்க்கணுங்க. உங்களை கஷ்ட காலத்துல கைவிட்டவங்களை மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா மறுபடியும் அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்தை எப்பவும் கொடுத்துறாதீங்க. ஒரு தடவை பட்ட காயத்தை எப்பவுமே
எப்பவுமே மனசுல ஒரு பாடமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்க ரொம்ப பெரிய துணையா இருக்குங்க. இனி வரப்போற நாட்கள்ல உங்க மன நிம்மதிக்கு தான் நீங்க முதல் இடம் கொடுக்கணும். காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிற பழக்கத்த கொண்டு வாங்க. எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷமாவது அமைதியா உட்கார்ந்து உங்க இஷ்ட தெய்வத்த மனசுக்குள்ள நினைச்சு தியானம் பண்ணுங்க. அன்னைக்கு நாள் முழுக்க என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டுக்கோங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல போய் தலையிடாதீங்க. யாராவது உங்கள கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட அமைதியா ஒரு சிரிப்ப மட்டும் பதிலா குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. உங்க கோவம் தான் உங்களுக்கான முதல் எதிரி. அத மட்டும் நீங்க முழுசா கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல உங்கள அசைச்சுக்க ஆளே கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்ட கேட்கறது, இல்லன்னா உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு குடும்பத்தோட போய் கொஞ்ச நேரம் செலவழிக்கிறது உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதிய கொடுக்கும். இப்படி சந்தோஷமா நீங்க உங்க நாட்கள கடந்து போகும்போது, அந்த நேர்மறை எண்ணங்களே இன்னும் பல நல்ல விஷயங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள காந்தம் மாதிரி இழுத்துட்டு வருங்க. சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள பத்தி நம்ம கண்டிப்பா இப்ப பேசியே ஆகணும். உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவன் குழந்தைகளுக்காக உங்களோட ஆசைகளை எல்லாம் நீங்க எத்தனையோ முறை மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லதா செஞ்சாலும் உங்க மாமியார் வீட்ல இருந்தோ, இல்ல சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட இருந்தோ உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடைச்சிருக்காதுங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டு போயிருக்கும். ஆனா இப்ப நிலைமை அப்படியே முழுசா மாறப்போகுது. உங்கள குத்தம் சொன்னவங்க வாயாலேயே இவ்வளவு மாரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்க குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு புகழ போற நேரத்த நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்க கணவர் உங்க அருமைய முழுசா புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய பக்கபலமா நிப்பாருங்க. சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு உங்க குடும்பத்துல இருந்து முழு சம்மதமும், ஆதரவும் ரொம்ப சுலபமா கிடைக்குங்க. அதே மாதிரி சிம்ம ராசி மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையப் போகுது. கடந்த சில வருஷமாவே உங்களுக்கு படிப்புல ஒரு பெரிய ஈடுபாடு இருந்திருக்காது. எத படிச்சாலும் மனசுல நிக்காம மறந்து போயிருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க கவனம் சிதறி போயிருக்கும். உங்க பெற்றோர்கள் உங்கள நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த கவலைக்கு இடமே கிடையாது. உங்க அறிவும், ஞாபக சக்தியும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியான ரொம்ப கௌரவமான ஒரு வேலை, எந்த ஒரு தடங்களும் இல்லாம உடனே நடக்குங்க. நீங்க உங்க குடும்பத்தோட கஷ்டத்த போக்க போற ஒரு பெரிய தூணா மாறப் போறீங்க. உங்கள பார்த்து உங்க பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறப்போ உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு கர்வம் உங்க மனசுக்குள்ள எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு அரசனை போல வாழணும்னு நினைக்கிறவங்க. அந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களை விட கீழே இருக்கிறவங்கள நீங்க ரொம்ப அன்பா பார்த்துக்கணும். உங்களுக்கு பணம் வருது, பதவி வருது அப்படிங்கிறதுக்காக நீங்க யாரையும் கொஞ்சம் கூட ஏளனமா பேசிடக்கூடாது. உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி ஒருபோதும் அமைஞ்சிடக்கூடாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இறங்கி போய் உதவி செய்றீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களை இன்னும் பல மடங்கு உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைப்பாரு. அந்த இறை அருள் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்க நீங்க எப்பவும் போல ரொம்ப எளிமையான ஒரு மனுஷனா இருக்க பழகிக்கணுங்க. சிலருக்கு பரம்பரை சொத்து விஷயமா சொந்தக்காரங்க கூட ரொம்ப வருஷமா பெரிய சண்டை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு முடிவே வராம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்த அந்த பஞ்சாயத்து எல்லாமே இப்ப ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நியாயமான முறையில உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் அந்த சொத்துக்காக நீங்க செஞ்ச செலவு, அலைச்சல் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்க புதுசா நிலம் வாங்கணும், இல்ல வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான கடன் உதவிகள் ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்கும். உங்க கனவு இல்லம் அப்படிங்கிறது இனிமேல் வெறும் கனவா மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமே அது ஒரு அழகான நிஜமா உங்க கண்ணு முன்னாடி கம்பீரமா எழுந்து நிக்க போகுது. சிம்ம ராசியோட அதிபதியே அந்த சூரிய பகவான் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. இத்தனை நாளா ஒரு பெரிய கார்மேகத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த உங்க வாழ்க்கைங்கிறது சூரியன் இப்ப முழு வெளிச்சத்தோட ரொம்ப பிரகாசமா வெளியே வரப்போற நேரம் வந்தாச்சு. அதனால நீங்க தினமும் காலையில எழுந்ததும் முதல் வேலையா வெளியில வந்து அந்த சூரிய பகவானை பார்த்து கைகூப்பி மனசார கும்பிடுற பழக்கத்தை இன்னையில இருந்தே வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய இருட்டு இருந்தாலும் அதை விளக்கிட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குற சக்தி அந்த சூரிய பகவானுக்கு முழுசா இருக்குது. காலையில அந்த சூரிய ஒளி உங்க உடம்புல படும்போது உங்க உடம்புக்கும் சரி உங்க மனசுக்கும் சரி ஒரு பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி நீங்களே ரொம்ப நல்லா உணர்வீங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த தேஜஸ் இன்னும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா அமைய போகுது. நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த அழைப்பு ரொம்ப சீக்கிரமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சொந்த ஊரை விட்டுட்டு போற
வேற ஊருக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ போய் பொழப்பு தேடலாம்னு நினைச்சவங்களுக்கு, அங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குதுங்க. இதுவரைக்கும் உங்க திறமைக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்குனவங்களுக்கு, கடல் கடந்து பல நல்ல வாய்ப்புகள் வரிசையா தேடி வரப்போகுது. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க குடும்பத்தோட மொத்த தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. பயணம் மூலமா உங்களுக்கு நிறைய லாபங்களும், புது புது மனிதர்களோட தொடர்புகளும் கிடைச்சு, உங்க வாழ்க்கையோட தரமே ரொம்ப உயரப்போகுது. உங்கள சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்தாருங்க உங்க வளர்ச்சிய பார்த்து கண்டிப்பா கொஞ்சம் பொறாமப்படத்தான் செய்வாங்க. நேத்து வரைக்கும் ஒண்ணும் இல்லாம இருந்தவன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டானே அப்படிங்கிற ஏக்கம் அவங்க கண்ல அப்பட்டமா தெரியுங்க. அவங்க உங்கள பத்தி ஏதாவது தப்பு தப்பா பேசி உங்க கோபத்த தூண்டி விட நினைப்பாங்க. உங்கள எப்படியாவது வம்புக்கு இழுத்து உங்க நிம்மதிய கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா நீங்க அவங்க விரிக்கிற அந்த வலையில கொஞ்சம் கூட விழுந்துடக்கூடாது. அவங்க என்ன பேசினாலும் அத காதுல வாங்கிக்காம உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு அமைதியா போயிட்டே இருங்க. உங்க அமைதி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ரொம்ப பெரிய பதிலடிங்க. நீங்க அவங்கள கண்டுக்காம போக போக அவங்களே ஒரு கட்டத்துல சலிச்சு போய் இறங்கிடுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ஒரு சாதாரண நாளா நினைக்க கூடாதுங்க. இத உங்களுக்கான ஒரு பதவி பிறவியா தான் ஒரு புது பிறவியா தான் நீங்க பார்க்கணும். பழைய கவலைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாத்தையும் ஒரு பழைய மூட்டைய கட்டி அப்படியே தூரமா தூக்கி போட்டுட்டு, ஒரு புது மனுஷனா உங்க வாழ்க்கைய நீங்க தொடங்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மறை எண்ணங்கள் தான் உங்கள ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. எப்பவுமே நான் ஜெயிப்பேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. நீங்க உங்கள நம்புறத விட இந்த பிரபஞ்சம் உங்கள ரொம்ப அதிகமா நம்புது. பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதமே இப்போ உங்க பக்கம் முழுமையா திரும்பி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. கல்யாண வயசுல இருக்கிற சிம்மராசி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ரொம்ப வருஷமா வரன் தேடியும் தகுதியான வரன் அமையல, நம்ம வயசுல இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. சிலருக்கு கல்யாணம் பேசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் கூட ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக நின்று போயிருக்கலாம். அந்த வழிகள் எல்லாம் இனிமே உங்களை விட்டு நிரந்தரமா விலக போகுது. உங்க தகுதிக்கும் உங்க குடும்பத்தோட அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமா காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இது வரைக்கும் இருந்த கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் மாறி, பெத்தவங்களே சந்தோஷமா உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அளவுக்கு அவங்க மனசு முழுசா மாறுங்க. உங்க எதிர்கால வாழ்க்கை துணை உங்க மேல உயிரையே வச்சிருக்கிற ஒருத்தரா ரொம்ப அன்பானவரா அமைய போறாரு. கையில காசு தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சவங்க பல பேர் உங்ககிட்ட உதவி கேட்டு தேடி வருவாங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தாராள குணம் கொண்டவங்க. இல்லைன்னு வந்தவங்களுக்கு வாரி வழங்கல கருணை பம்புறீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க உங்க புத்திய ரொம்ப கூர்மையா வச்சிருக்கணும். உங்களுக்கு நெருக்கமானவங்க தானேன்னு சொல்லிட்டு பெருசா எதையும் யோசிக்காம ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லைன்னா உங்க பேரை சொல்லி மத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதோ எந்த காலத்திலயும் செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா பணம் வாங்கினா ரொம்ப சுலபமா தப்பிச்சுக்குவாங்க. ஆனா மொத்த பழியும் கடனும் உங்க தலையில வந்து விடிஞ்சிருங்க. உதவி செய்யணும்னு நினைச்சா உங்களால முடிஞ்ச சின்ன தொகையை திரும்ப வராதுன்னு நினைச்சு சந்தோஷமா கொடுங்க. ஆனா கடனா கொடுத்தீங்கன்னா அந்த பணமும் உங்களுக்கு திரும்ப வராதுங்க. அந்த உறவும் உங்களுக்கு நிரந்தரமா பகையா மாறிடுங்க. விவசாயம் செய்யற சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகத்தான ஒரு காலகட்டம். உழவு தொழில இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், போட்ட முதலீடுக்கு கூட லாபம் கிடைக்காம நஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் இப்ப முடிவுக்கு வந்தாச்சு. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இனிமே பொண்ணாக போகுது. உங்க நிலத்துல அமோகமான விளைச்சல் வரப்போகுதுங்க. அதுக்கான சரியான விலையும் எந்த ஒரு ஏமாற்றமே இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் இப்போ உங்க கையில தான் இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிமே எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா நம்பணுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நல்ல செய்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 3 ரகசியங்களை மட்டும் எப்பவும் உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. உங்க பண வரவு, உங்க குடும்ப விஷயங்கள், அப்புறம் உங்க பலவீனங்கள் இது 3மே யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் உங்க வெற்றி இந்த உலகத்துல யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த ரகசியங்களை நீங்க பாதுகாக்கிற இந்த நொடியிலிருந்து உங்களுக்கான ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. கடவுள் உங்க கொடுக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை ரொம்ப சரியாகவும் அதே நேரத்துல ரொம்ப கவனமாகவும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களை வச்சு மற்றவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டே இருங்க. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமா நின்று உங்களை பாதுகாப்பாருங்க. உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தியோ இல்லை உங்களை ஏமாத்தினவங்களை பத்தியோ யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை இனிமேல் நீங்க கொஞ்சமும் வீணாக்க கூடாது. உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சின்ன சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாமுங்க. உங்க வாழ்க்கையில் இனிமே சந்தோஷம், நிம்மதி, வெற்றி இது 3ம் நிரந்தரமா உங்க கூடவே பயணிக்க போகுது. உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்க கூடவே இருந்து உங்க வாழ்க்கையை வழி நடத்த போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.